இன்றைக்கி வந்து செட்டிநாடு தக்காளி சட்னி, கலர்ஃபுல்லான சட்னி. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு கொஞ்சம், கருப்பு உளுந்து கொஞ்சம், அதை போட்டு வறுத்துட்டு அதோடு நம்ம வரமிளகாயை போட்டேன். தேவையான அளவு உரப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு வரமிளகாயை போட்டு வறுத்து இதில் போட்டேன். ஜாரில் தனியாக போட்டால் தான் டேஸ்ட் வரும். இது வந்து அதே எண்ணெயில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சரிசமமாக போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதக்கின வெங்காயத்தை ஜாரில் எடுத்து வச்சிட்டோம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ தக்காளியை தனியாக வதக்குறோம். உப்பு போட்டுட்டேன். புல்லில் வச்சு தக்காளியை வதக்கிடுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரும்பு சட்டியில் செய்கிற ஒவ்வொரு சமையலும் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மாதிரி உள்ள ஐட்டத்தையெல்லாம் இரும்பு சட்டியில் செய்யாதீங்க. இந்த மாதிரி வதக்கிற ஐட்டத்தை மட்டும் செய்யுங்க. பொரியல், சட்னி, வதக்கல், இந்த மாதிரி ஐட்டம். குழம்பு ஐட்டம்லாம் இதில் செய்யக்கூடாது. இதில் ஒரு ரசாயனம் வெளிவரும், கணக்கரையர்னு ஆயிடும். அதுக்காக நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். தக்காளி வதங்கிட்டுருக்கு. கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மல்லித்தலையெல்லாம் போடாமல் வெறும் கருவேப்பிலை, அவ்வளோதான். வதக்கியாச்சு, உப்பு போட்டாச்சு, அரைச்சி கோதுமை தோசைக்கு சாப்பிட வேண்டியதேன். கோதுமை தோசை தான் காலையில் நாங்கள் செய்கிறோம் மேக்ஸிமம். அருமையான சட்னி ரெடி பாருங்கள். செம்ம. இது தோசை, கோதுமை தோசை. கிட்டத்தட்ட சப்பாத்தி மாதிரி கெட்டியாக கரைச்சி ஊற்றிருக்கேன்.